என்எம்எஸ்ஐ என்பது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அன்பான அர்ப்பணிப்பான ஒரு வாழ்வு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே நான் என்எம்எஸ் பணித்தளங்கள் அநேகமாக எல்லா பணித்தளங்களுக்கும் கடந்த 4 வருஷங்களில் போயிட்டு வந்துட்டேன். எல்லா மிஷினரிகளையும் பார்த்துட்டேன். எல்லா மிஷினரோடு உறவு ஏற்படுத்தி கொண்டேன். நான் கடந்த 6 வருடங்கள் ஐஎம்எஸில் இருந்தேன். ஐஎம்எஸ்லேயும் இந்தியா முழுவதும் கடந்து சென்று பல முறை கடந்து போயிட்டு வந்துட்டேன். அப்படி கடந்து போகிறப்போ இன்றைக்கி அருமையான ஸ்கிட்டு போட்டு காட்டினாங்க. 1ஆம் நூற்றாண்டு, நீரோ மன்னன், ரோம் நகரம், நேற்று பவுலுடைய மனமாற்றத்தின் நாள். நேற்று ஜனவரி 25 பவுலுடைய மனமாற்றத்தின் நாள். பவுல் வாளால் அறுபட்டு கொலை செய்யப்பட்டார். அதை செஞ்சது நீரோ மன்னன். அந்த நீரோ மன்னன் சொன்னார், ஒரு கிறிஸ்தவன் கூட அந்த நாட்டில் இருக்க மாட்டான், என் காலத்துக்குள்ளே அவன் காலத்தில் முடிச்சிருவேன்னார். அவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல கேம்ப் ஃபயர் ஏற்படுவார். நெருப்பு சுற்றி மக்கள் இருப்பாங்க. மிஷினரிகளை சிலுவையில் கட்டுவாங்க. ஆணியில் அடிக்கிறதுல சிலுவையில் கட்டி அந்த கேம்ப் ஃபயருக்கு மேலே அவங்கள தொங்க விடுவாங்க. தொங்க விட்டுட்டு அவர் மட்டன் சிக்கன் நல்லா 65 சாப்பிடுவார். 2000 வருஷங்களுக்கு முன்னால் அது நடந்தது. அந்த நீரோ மன்னன் தான் பவுலடிகளை வாளால் இருக்கிறார். அந்த கேம்ப் ஃபயரில் அவர் அப்படி பண்ணுறப்போ சந்தோஷமாக இருப்பாராம். ஒரு நாள் எதிரிகள் அவருடைய மார்பில் சண்டையில் குத்திட்டாங்க, சாக போகிறார். அப்படியே ஜஸ்ட்லேருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கு. அந்த ரத்தம் வடிந்து கொண்டிருக்கப்போ அங்கே இருக்கவன் அவர் அங்கே இருக்க சோல்ஜரை கூப்பிட்டு, எப்பா நான் இப்போ சாக போகிறேன், நான் பதவி ஏற்கிறப்போ அந்த கிறிஸ்தவங்களெல்லாம் கொன்னேன், அவங்க எண்ணிக்கை இப்பொழுது குறைந்திருக்கிறதான்னு கேட்டாராம். அந்த சோல்ஜர் சொன்னாராம், 1000 மடங்கு அதிகமாக இருக்குன்னாராம். இன்றைக்கி ரோம் நகரம் 100% கிறிஸ்டின். ஜெர்மன், யூகே, யுனைடெட் கிங்டம், 13 நாடுகள் உள்ள ஒரு கிங்டம், இங்கிலாந்து, நெதர்லாந்து, சுவிஸு, ஜெர்மன், 100% கிறிஸ்டின்ஸ் அந்த ஊருக்காரங்க. ஒருவேளை இன்றைக்கி இந்தியாவில் அநேக இடங்களில் மிஷினரிகளுக்கு பயங்கரமான பிரச்சனை. ஜீசஸ் சொன்னாங்க, அனுதினமும் நீங்கள் சிலுவை எடுத்துக்கிட்டு போகணும். சிலுவை என்பது மரணம். அதுதான் மிஷினரி உடைய கமிஷனிங்கில் சின்ன சிலுவையாக போடுவோம், கஷ்டம் இருக்குப்பான்னு. பிஷப் கான்வெகேஷனில் பெரிய சிலுவையாக போடுவோம், அடி உதை இருக்குன்னு. எப்போவுமே மிஷன் என்பது அடி உதை வாங்கி செய்கிறது தான். மிலிட்ரிக்கு போகிறவனுக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது, மிஷினரிக்கும் கேரண்டி கிடையாது. தன்னுடைய பாடுகளின் மத்தியில் உண்மையாகவே அர்ப்பணிப்போடு பணி செய்வதுதான் மிஷன். அந்த மிஷன் வகையில் பீகார் போயிருக்கப்போ பார்த்தேன். இன்றைக்கி கடந்த நாட்களில் நாங்கள் கடைசியாக மணிப்பூர், நான், ஜிஎஸ், ஏஜிஎஸ், அருமையான அன்பு வில்சன், பிரபாகர், இன்னும் 4 பேரும் போயிருந்தோம் மணிப்பூர். மணிப்பூரில் பொருட்களை கொண்டாந்து குவிச்சு போட்டிருக்காங்க ரோட்டில். கூட்டமாக நின்று வாங்குகிறான். நம்ம ஊரில் அந்த ஏலம் விட்டு விற்கிற மாதிரி. ஏன் அது எனக்கு ஒன்றுமே புரியல. சச்சிந்தபூர்ங்கிற ஒரு ஊருக்கு போனோம், என்னன்னே புரியல. அப்போ நாங்கள் கிளம்புறதுக்கு காலையில் ஒரு ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு வில்சன் என்ன சொன்னாங்க. ஒரு ஃபீல்டு கண்டிப்பாக நாங்கள் பார்த்தே ஆகணும்னு வில்சனுடைய அந்த ப்ரெஷரில் அந்த பிஷப் மன்லூக் ஒரு ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போனார். தொங்கு பாலம், கார் மட்டும்தான் போகும். ஒரு ஆற்றை கடந்து ஒரு மலையை சுற்றி வந்தால் தூரமாக ஏதோ ஷெட்டாக தெரிஞ்சுது. 1.25 லட்ச ரூபாய்க்கு ஒரு என்ஜிஓ 200 ஷெட்டு போட்டு கொடுத்துருக்கிறார். அந்த ஷெட்டுடைய நீளம் 1200 சதுரடி மொத்தத்தில். பின்னால் சின்ன ஒரு பாத்ரூம் அவங்க வீட்டுக்கு பின்னால். அவங்க வீட்டில் நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லோரும் போய் பார்த்தோம். பீரோ இல்லை, கட்டில் இல்லை, பெட்டி இல்லை, கபோர்டு இல்லை. சேனல் ஆங்கிளில் ஷெட்டு வச்சு ஷீட்டில் மேலே கீழே ஷீட்டில் அடிச்சிருக்காங்க. தகடிச்சு நைஸ் தகடில். மழை பெஞ்சால் பயங்கர சவுண்ட் இருக்கும், வெயில் இருந்தால் அதிகமான வெக்கம் இருக்கும். எந்தவித அடிப்படை வசதி இல்லை. 250 குடும்பங்களை அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க.
அந்த மக்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன் உடைமைகளை எடுக்க முடியல, உயிர் பிழைச்சா போதுங்கிற நோக்கத்தோடு 250 குடும்பங்களும் வெளியே ஓடி வந்து அடைக்கல புகுந்த இடம்தான் அந்த மலை. ஒரு சர்ச் ஃபவுண்டேஷன் போட்டோம். எந்தவித அடிப்படை வசதி இல்லை. அந்த மக்களுடைய பரிதாப நிலைமை என்னென்னா, தன்னுடைய கேபிட்டல் சிட்டியில் தான் அவங்க ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்துக்கும் போகணும் கலெக்டர் பக்கம். ஆனால் போக முடியாது. அவங்க போகிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. எங்களை கூட ஒரு பார்டர் வரையும் கூட்டி வந்து வேறு பார்டருக்கு வேறு ஆட்கள் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஊருக்காரங்க தான் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இன மக்கள் வெளியே போக முடியாது. அந்த இனத்தில் அந்த மன்லூக் என்னையும் ஜிஎஸ் ஜான்சனை அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தோம். அவருடைய மன்லுக், பிஷப் மன்லுக்குடைய ஒய்ஃப் தான் கலெக்டர். இன்றைக்கி போட்டிருக்கார் அவர் ஒய்ஃப்க்கு பொடி ஏற்றுறத. ஆனால் எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் அந்த மக்கள், ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க மத்தியில் நம்முடைய என்எம்எஸ்ஐ மட்டும்தான் பணி செய்து கொண்டிருக்கு. அங்கே ஐஎம்எஸ்ஓ, எஃப்எம்பிவியோ, விஸ்வானியோ, சேலம் மினிஸ்ட்ரியோ, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரியோ, எந்த மினிஸ்ட்ரி அங்கே இல்லை. என்எம்எஸ்ஐ மட்டும்தான் அவங்க மத்தியில் எனக்கு தெரியும். ஆனால் நிறைய சர்ச்சஸ் இருக்குது, பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்குது, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்குது. அங்கே இன்னொரு பகுதியில் பர்மா பார்டரில் நாங்கள் பார்த்தோம். அந்த மொரே அடுத்த சுவர், இந்த காம்பவுண்ட் சுவர் பர்மா. அவர் ஒரு மளிகை கடைக்காரர் எங்களை கூட்டிக் கொண்டு ஒரு பெரிய பங்களாவாக காட்டினார். இங்கே நீங்கள் ப்ரேயர் நடத்திக்கோங்க, நாங்கள் இந்த சண்டைனாலும் 35 வருஷம் பின்னால் வந்துட்டோங்கிறார். 35 years. ஒரு தமிழ் பீப்புள், மோரேயில் தமிழ் பீப்புள், பெரிய பெரிய சர்ச், நிறையா கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. ஆனால் மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது சென்னை கிளை சங்கத்தின் மூலம் மட்டும்தான் சந்திக்க முடியும். ஏன்னா இங்கே தான் கொடுக்குறவங்க இருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் தான் காணிக்கையை அள்ளி போடுற டிஸ்ட்ரிக்ட். நிறைய பேராயிரம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே உங்கள் மக்கள் இருக்காங்க அங்கே தாங்க காணிக்க போய் நிறம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம மக்கள் கொடுக்குற மக்கள் தான் சென்னை பேராயம், சென்னை பேராயத்தில் இருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி இப்படிப்பட்ட நிலைமையில், நான் பீகாரை பற்றி சொன்னாங்க. பீகாரில் ஒரு நாள் காலையில் பழைய ஜிஎஸ் நான் ஜான்சன் தான் வந்தார் நினைக்கிறேன். காலையில் 8 மணிக்கு போகிறோம், 8:30 மணிக்கு இருட்டு. இதே சீசன், பயங்கர பனி. அந்த ஷெட்லேருந்து தண்ணி ஒழுகுது, தரையெல்லாம் நனைஞ்சிருக்கு. ஒரு லேடி தான் பாஸ்டர். காலில் தரை வச்சா மழை பெஞ்ச மாதிரி இருக்குது, பனி பெய்திருக்கு. இந்த ஷீட்டெல்லாம் ஓட்ட. ஒரு சின்ன சர்ச்சு, என்எம்எஸ்ஐ சர்ச். அதில் ஒரு சின்ன சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் பூரி கொடுத்தாங்க. ஒரு ட்ரௌசர் போட்டவர் வந்தார். பூரியை எண்ணெயெலாம் வைக்கலை, கூடையில் வச்சுருந்தார். நம்ம அப்பளம் வைக்கிற கூடையில், வேறு எதோ வைப்போம் அந்த கூடையில். அந்த கூடையில் பூரியை வச்சுருக்காரு. அப்படி கை வச்சு அள்ளி போட்டார் பூரியை. நான் ஒரு 15-20 பூரி சாப்பிட்டேன். ஜான்சன் ஒரு 15-30 பூரி சாப்பிட்டாரு. பழைய ஜிஎஸ் ஒரு 15, சின்ன சின்ன பூரி. ரொம்ப டேஸ்ட், பயங்கரமான டேஸ்ட், கடுகெண்ணெயில் செஞ்சது. முடித்த பிறகு ட்ரௌசருக்குள்ளே கை விட்டார் காணிக்கைக்கு. அந்த ஜிஎஸ்க்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாரு, ஜான்சனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாரு. எனக்கு தேடினாரு, காசு இல்லை. உள்ளே போய் தேடி கண்டுபிடிச்ச ஒரு கிழிஞ்ச 20 ரூபா எடுத்துகிட்டு வந்தார். அதான் இருந்துச்சு அவர்கிட்ட. எதுக்கு சொல்லணும்னா, அந்த மக்களுக்கு கொடுக்கிற தன்மை. அவர் அழகாக சொன்னார், மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. நெருக்கம் இல்லைன்னா நீங்கள் நானும் தூங்கிடுவோம். பிஸ்னஸில் போட்டி இல்லைன்னா அசால்ட்டாக போயானுவோம். பிஸ்னஸில் போட்டி இருந்தால் எதிரி வருமுன்னா நம்ம போயிடுவோம் அந்த இடத்துக்கு. அப்போ தான் என்ன பார்க்க முடியும்? துட்டு பார்க்க முடியும். இன்றைக்கி எதிரிங்கிற ஒரு பிசாசு நம்மளை அடிக்கன்னு தேடுறப்போ நம்முடைய கால்கள் முழங்காலில் நிற்கிது, ஆண்டவரை நோக்கி பார்க்குது, ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவில் நடக்கும் நிலைமை என்னென்னா, எப்படி என்னுடைய பார்வை, எனக்கு இருக்கிற ஒரு ஐடியா, யூரோப் கண்ட்ரி மாதிரி இந்தியா ஒரு 10 வருஷத்தில் 100% கிறிஸ்டினா மாறப்போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு. இது மோகன் சி லாசர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பெரிய எழுப்புதல் வரப்போகுது இந்தியாவில். 1900 அமெரிக்காவில் எழுப்புதல் வந்துச்சு. அந்த எழுப்புதல் 2100க்குள்ளே
தமிழ்நாட்டில் சென்னையில் தான் வரப்போகுதுங்கிறார். இந்தியா முழுவதும் இதே மாதிரி எழுப்புதல் வர்றதுக்கு தான் ஆண்டவர் ஒரு அக்னி தீயை அனுப்பியிருக்கிறார். மிஷனரிகள் படுகிற வேதனை என்பது ஒரு சாதாரண வேதனை இல்லை. கோர்ட்டில் சொல்கிறாங்க, ஒன்றும் தப்பு பண்ணலப்பா, இருந்தாலும் ஒரு 10 நாள் உள்ளே வச்சு அந்த ஜட்ஜி கையெழுத்து போடாமே வச்சுருக்கார். யூபியில் லக்னோவில் அந்த இந்திரா காந்திக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த கோர்ட்டு, அகமதாபாத் கோர்ட்டா, ஜட்ஜ்மெண்ட்டு இல்லை கையெழுத்து போடாமல் வச்சுருக்காரு. அதனால் அந்த மிஷனரி 20 நாள் உள்ளே இருக்கார். ஒரு மிஷனுடைய மிஷனரி 20 நாள். ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல. பேச்சுரிமை உண்டு, சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு, கேட்பதற்கும் கேட்காதான் அவங்க உரிமை. இது மதம் மாற்றம் அல்ல, இது எல்லாத்துக்கும் அந்த உரிமை உண்டுன்னு ஜட்ஜஸே சொல்லிவிட்டு, ஆனால் அவளை செயல்பட விடாமல் தடுக்குது. இதற்கு காரணம் நம்முடைய ஜெபம். இன்னும் அதிகமாக நீங்கள் தேசத்திற்காக ஃபாதர் பெர்க்மான்ஸ் சொல்கிற மாதிரி ஜீசஸ் 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 சொல்லிக்கிட்டே இருப்பார். மூச்சுக்கு மூச்சு அவருக்கு ஜீசஸ் 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 சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃபாதர் பெர்க்மான்ஸ். அந்த ஜெபம் தேசத்திற்கு அவருடைய தாகம். தேசத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக, ஒவ்வொரு கேபிட்டல் சிட்டிக்காக, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக, ஒரு தாலுக்காக, ஒவ்வொரு மிஷன் சென்டருக்காக, ஒரு மிஷனரிகளுக்காக நீங்கள் ஜெபித்து, ஒரு குழுவாக ஜெபித்து 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 நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அந்த மக்கள் மத்தியில் போகிறப்போ ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்குது, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுது. அவங்களுக்கு கூட அனலை கொடுக்குது. அவர் கூட சொன்னார் எஸ்கேப் ஆகிட்டேனார். ஆனால் மனைவி என்ன சொல்லுது? போகலை, அதே இடத்துல நிற்கிது. அவர் சொன்னார், நான் கொஞ்சம் உருவி போயிட்டேன். ஆனால் அந்த அம்மா சொல்லுது, கழுத்தை அறுத்தாலும் தூக்கில் போய் என்னை தூக்கினாலும் இயேசு ஜீசஸ். இயேசு என்பவர் இருளில் வாழும் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். மனம் மாற்றத்துக்காக வந்தார். மதம் மாற்றத்திற்காக வரல, மக்களுடைய நல்வாழ்விற்காக வந்தார். அந்த மத மாற்றம் என்பது இன்னைக்கு கொடுக்குற சூழ்நிலை. இயேசு நல்லவருங்கிறது சொல்கிறத விட, அந்த மக்களுடைய தேவை என்பதை அறிந்து, உணவு வேணுமா அவங்களுக்கு எஜுகேஷன் வேணுமா, அவங்களுக்கு கிளாத்து கார்மெண்ட்ஸ் வேணுமா, இதை கொடுக்குறப்போ நீ யாருன்னு கேட்குறான். எனக்குள் இருக்கும் இயேசுவை இப்போ பார்க்குறான். இயேசு மத்தேயு 25:31 சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய். இதுதான் ஜீசஸ். ஜீசஸ் நீ மதம் மாறு, யூத மதத்துக்கு வான்னு ஒரு இடத்துலையுமே சொல்லலை. மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத பிரித்து கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். அப்பதான் இவர் யாருங்கிறான். இவர் யார்? தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அங்கே ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு மிஷனரிகள் போய் இன்னைக்கு அங்கே சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த அம்மா அழகாக சொன்னாங்க, சும்மா போய் ஜெபம் பண்ண போனால் போயிட்டு வாண்டுருவாங்க. அவங்க ஒரு ஹார்லிக்ஸு, ஒரு பூஸ்ட்டு, ஒரு பழம், ஏதோ ஒன்று அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த விடுதலை கிடைக்கிது. அவங்க பார்க்குறாங்க யார் இந்த ஆக்டிவிட்டீஸ். ஒருவேளை இன்றைக்கி நாம் இயேசு எப்படி சொல்கிறேன்னா, நம்ம டார்ஜிலிங் கீழே டேப்லிங் நம்ம ஸ்கூல் இருக்குது. ஒரு ஸ்கூல் சாது சுந்தர் சிக்கிங் ஸ்கூல், ஒரு ஸ்கூல் 25 பிள்ளைங்க இருக்கிற ஸ்கூல் சென்ட் தாமஸ் தூய தோமா. நான் என்னுடைய ஃபேமிலி ஜெஸ்டன் வில்சன் எல்லாம் போனோம். எனக்கு வயசு 67. இதுவரையும் ட்ராவல் பண்ணி ஜுரம் வந்துச்சுன்னு ரெஸ்ட் எடுக்கலை. இந்த டேப்லிங் போயிட்டு வந்தப்போ தான் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் சென்டர் டார்ஜிலிங். இந்தியாவில் உள்ள கொடைக்கானல், ஊட்டி மாதிரி ஹைஃபை ஏரியா, வேர்ல்டு லெவலில் வர ஏரியா டார்ஜிலிங். பாக்டோகராலேருந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கி 500 ரூபா கொடுத்தீங்கன்னா ஜீப்பில் கூப்பிட்டு போகிறான் டார்ஜிலிங்க்கு. அதில் கீழே 10 கிலோமீட்டர் டேப்லிங். ரோடு இல்லைங்க, பொது வாகனங்கள் இல்லை, கவர்மெண்ட் பஸ் இல்லை, அரசு போக்குவரத்து எந்த நிலையும் இல்லை. ப்ரைவேட் ஜீப்பு மட்டும்தான் போகுது. 300 ரூபா 400 ரூபா. ஆஃப் ரோடு. நாங்கள் மணிப்பூரில் போயிருக்கோம், ரோடே இல்லாத இடத்துக்கு போனால் அந்த ரோடுக்கு பேர் ஆஃப் ரோடாக. எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் ஆஃப் ரோடு என்னென்னா, ரோடு போடாத குண்டு மூலியமாக இருக்கிறதுக்கு ஆஃப் ரோடாக. சூப்பர் பேர். 66 வயசுக்கு அப்புறம் அன்றைக்கி தான் ஆஃப் ரோடு தத்துவத்தை தெரிந்து கொண்டேன். அதே மாதிரி தான் நாங்கள் போன ஜீப்பு 4 கிலோமீட்ரு 25 நிமிஷம் போச்சு. 4 வீல் டிரைவ். அங்கே இறக்கி நடந்து போன்ட்டான்.
2 கிலோமீட்டர் நடந்து போனோம், 40 நிமிஷம். மேடும் பள்ளமும் இறங்கி மேலே கீழே இறங்கி ஒரு வழியாக கடந்து போனோம். 87 வயது நிரம்பிய ஒரு 3 அடி உயரவுள்ள மனிதனை காட்டினாங்க. அவங்க இதை காட்டியிருக்கணும் இந்த வீடியோவில். ஒரு சின்ன மூங்கில் குச்சி வச்சுட்டு தவுண்டு வர்றார். அவர் தன்னுடைய சொந்த இடத்த 50 சென்ட் கொடுக்குறார். இல்லை, ஸ்கூல் நடத்துங்க, என் பிள்ளைங்கள்லாம் படிக்கணும். இது புத்திஸ்ட். அவர் புத்திஸ்டான். என் பிள்ளைங்கள்லாம் படிக்கணும், இது ஒரு குளிர் பிரதேசம். கல்யாணம் பண்ணிடுறான், சின்ன வயசில் குழந்தை பெற்றுக்கிறான், சோறு இல்லை, வெளியூருக்கு போகிறான். போன இடத்துல அங்கே லைஃப் செட்டில் ஆகிடுது அவனுக்கு. அவன் திரும்பி வர்றதில்லை. இப்போ அவனுக்கு பிறந்த பிள்ளை யார் பார்க்குறது? அது நீங்கள் பாருங்கள். இன்னும் 50 சென்ட் இடத்த கொடுக்குறாரு. அந்த இடத்த அதில் நம்ம ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்குறோம். 25 பிள்ளைகள் நல்லா ஃபாரின் ஐஃபையாக இருக்குது. ஏன்னா கலராக இருக்குது, நல்ல கலர். அதனால் மேல்நாட்டு பிள்ளைகள் மாதிரி பார்க்க குழுன்னு இருக்குது. சின்ன பிள்ளைகள் நல்லா டான்ஸ்லாம் ஆடிச்சு. அதில் ஒரு சகோதரி சாட்சி சொல்லுவாங்க, ஹோம் ஸ்டே வச்சுருக்காங்க. ஹோம் ஸ்டே மீன்ஸ் இல்லை, ஹோம் ஸ்டேனா டூரிஸ்ட் சென்டர். அந்த லாட்ஜி தப்பாக போகிறவங்களுக்கு தங்க இடம். மோஸ்ட்லி 90 விழுக்காடு தப்பாக போகிறவங்களுக்கு குழு பிரதேசம் தங்க இடம். அதில் வர்ற வருமானத்தில் 7 பிள்ளைகளை அந்த அம்மா வளர்க்குது, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை. சின்ன வீட்டை பாதியை ஹோம் ஸ்டேக்கு வாடகை கொடுத்துட்டு பாதியில் இந்த அம்மா 7 பிள்ளைகளுக்கு கொடுக்கு. நாங்கள் ஒரு நாள் போவதற்கு 4 மணி நேரம் ட்ராவல் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம். அவங்க தினமும் அந்த இடத்துக்கு வருவதற்கு 5 மணி நேரம் ட்ராவல் வேஸ்ட் பண்ணுறாங்க. காலையில் 5 மணி நேரம், சாயங்காலம் 5 மணி நேரம் நடந்து வர்றாங்க அந்த சின்ன பிள்ளைகள். அதுக்கப்புறம் நம்ம சாது சுந்தர் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் 6th மேலே படிக்க. இன்றைக்கி சாது சுந்தர் சிங் ஸ்கூல் பார்த்திங்கன்னா பெரிய வளர்ச்சி இல்லை. தேவைகள் நிறையா இருக்குது. நம்ம கொடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும். அங்கே வாக்கிங் போனால் நடந்து வரவங்களாம் ஹூ ஆர் யூன்னு கேட்குறாங்க, நின்று பேசுகிறாங்க. புதுசாக ஒரு மனுஷன் இந்த ரோட்டில் யாரோ நடக்கிறானே, யாரோ புதுசாக வந்திருக்கானே, யாருங்கிறாங்க. தேவைகள் அதிகம் இருக்குது. இது சென்னை கிளை சங்கத்தால் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாராலையும் செய்ய முடியாது. அந்த சாது சுந்தர் சிங் ஸ்கூல். ஏன்னா எங்கே மிஷன் ஸ்கூல் இருக்கோ, நான் 6 வருஷம் ஐஎம்எஸில் இருக்கிறப்போ நான் 9 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, 3 ஸ்கூல். இவரை மாதிரி ஒரு ஜிஎஸ், அவர் ஸ்பீடு 3 மெட்ரிகுலேஷன் ஆரம்பித்தார். 6 ஏற்கனவே இருந்துச்சு. தீவிரவாதியும் படிப்பான், கலெக்டர் பிள்ளையும் அங்கே படிக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் அதான் நம்பர் 1 ஸ்கூல். அதுதான் ஃபஸ்ட் மார்க். நம்ம திருப்பத்தூர் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகள் ஃபஸ்ட் மார்க்கோ, இதே மாதிரி அங்கே ஃபஸ்ட் மார்க். திருப்பத்தூர் ஹாஸ்டல் எப்படி பிள்ளைங்க ஃபஸ்ட் மார்க்கு? நாம் கொடுக்குற காணிக்கையை ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 10 ரூபா போடுறோம், ஒரு டீயை குறைச்சி ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஜெபம் அவங்களுக்கு கேட்கப்பட்டு அந்த பிள்ளைகள் எங்கே போனாலும் ஃபஸ்ட் மார்க். திருப்பத்தூர் பிள்ளைகள், திருவண்ணாமலை ஜமுனாமுத்தூர், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், அது ஜமுனாமுத்தூரில் காரணம் நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணி கொடுக்குறதில் எல்லா ஸ்கூலும், எல்லா ஹாஸ்டல் ஸ்கூலும் அவங்க இருக்க இடத்துல வேறு யாருமே ஜெயிக்க முடியாது. அதுக்கு தான் ஸ்கூலில் கிறிஸ்தவம் முன்னேற்றமான பாதையில் காணப்படுது. அப்போ நம்ம ஹாஸ்டல், ஸ்கூல், மெடிக்கல் சென்டர், சமூக பணி, டெய்லரிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர், இப்படி சமூக பணி மூலம் மட்டும்தான் நம்ம யாருன்னு அங்கே காட்ட முடியும். இதுக்கு தேவை பணம். அந்த சமூக பணி தான் நம்ம திருப்பத்தூரை நம்முடைய ஹாஸ்டலை ரெனோவேஷன் பண்ணி, ஐயா வந்த 4-5 மாதத்தில் ஒரு 40 லட்ச ரூபா செலவில் விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு பெரிய லெவலில் அதை நம்ம பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாடு. இங்கே நிறைய வசதி இருக்கிற இடம். ஆனால் இன்றைக்கி வசதி இல்லாத இடம் நிறையா இந்தியாவில் இருக்குது. தமிழகம் என்பது பக்கத்தில் சிஎம்சி இருக்குது, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறையா வசதிகள் இருக்குது. நிறையா டாக்டர் சந்தோஷ், சுகம் ஹாஸ்பிட்டல் ஓனர், இவங்கெல்லாம் மிஷினரி போனால் ஃப்ரீ பண்ணுறாங்க, காசை வாங்குறதில்ல. சுகம் ஹாஸ்பிட்டல் ஓனர் சத்யா, ஈகிள் ப்ரெஸ் ஓனர் சந்தோஷ் எக்மோர், இவங்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த தமிழ்நாட்டில்.
ஆனால் இல்லாத மக்கள் இன்றைக்கி இந்தியாவில் அவங்கள மாதிரி பீகார் எந்தவித வளர்ச்சியும் இல்லை, ஜார்க்கண்ட் எந்தவித வளர்ச்சியும் இல்லை, ஒடிசா சத்தீஸ்கர் எந்தவித வளர்ச்சியும் இல்லை. இந்த அர்ப்பணிப்போடு நமக்கு உண்மையாகவே ஒரு தூரப்பார்வையோடு நிறைந்த ஜிஎஸ், நாம் இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஃபேமிலி கொடுகையில் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்ம எல்லா சர்ச்சுகளையும் போகலாம், ஐஎம்எஸ் போக முடியாது, விஸ்வானி போக முடியாது, எஃப்எம்பிவி போக முடியாது, ஷாலோ மினிஸ்ட்ரி போக முடியாது, ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி போக முடியாது, ஐஎம்எம் போக முடியாது, ஐஎம்எம் போக முடியாது. இவங்களாம் எல்லா சர்ச்சுகளையும் போக முடியாது. நமக்கு உள்ள பெரிய வசதி என்ன? ஜெய் சிலிண்டர் கேட்டால் எந்த சர்ச்சிலும் போய் லிட்டர் கொடுப்பார். எல்லா சர்ச்சுகளையும் போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்முடைய வளர்ச்சி என்பது கொஞ்சம் குறைவு. நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். அடுத்த முறை இந்த 2027 இந்த ஜனவரி 26 இது இரட்டிப்பான மிஷனரிகளாய் மாற வேண்டும், இல்லை 3 மடங்காக மாற வேண்டும். ஆண்டவர் கிருபை செய்வார், நம்மளால் முடியும். நாம் ஜெபிப்போம், செயல்படுவோம், ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கூட நாம் கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றிப்பா, உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும் என்று அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு குடும்பமாய் சேர்ந்து வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள தூர பார்வையோடு தகப்பனே இன்னும் வேகமாக ஆயத்தப்படுத்து, சீக்கிரமாய் போ, குயிக்லி சீக்கிரமாய் போக எங்களை உந்துதல் பண்ணுகிற ஆவியானவருக்காக நன்றிப்பா. வந்திருக்கிற தலைவர்களை ஊக்குவிக்கிற பிள்ளைகள், எங்களை வழிநடத்துகிற ஜிஎஸ் தலைவர் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், அவளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒருவோடு உடைய பிரசனக்கா இருக்கட்டும், வழிநடத்துகிற கரம் இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன்.